ஹாய், இன்றைக்கான ரெசிபி ஒரு சூப்பர் டெலிஷியஸ் டெசர்ட் தான், பைனாப்பிள் புட்டிங். அதுக்கு தேவையானது பைனாப்பிள், சுகர், பால், 4 ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து எட்ஜஸ் ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கேஷ்யூஸ், 2 முட்டை, பட்டர். இப்போ புட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு பேனில் உடச்ச கேஷ்யூஸும் பட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேஷ்யூஸ் ரொம்ப ஒன்றும் அப்படி ப்ரௌனாக இல்லை ரோஸ்டடாக ஆகணும்னு கிடையாது. லைட்டாக அந்த பட்டரில் அது கொஞ்சம் டோஸ்ட் ஆனால் போதும். ஓகே, இந்த அளவுக்கு நல்லா கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிடலாம். கேஷ்யூஸ் ஃப்ரை பண்ண அதே பேனில் அந்த பட்டரோடவே நான் 1 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதியை வந்து ஆட் பண்ணுறேன். இந்த சுகரில் எந்த தண்ணியும் ஊற்றாமல் இது நல்லா செவந்து வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா மெல்ட் பண்ணணும். சுகர் மெல்ட் ஆகிட்டு இருக்க அந்த டைமில் ஒரு பவுலில் நான் 2 எக்கு பிரேக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். இது கூடயே எடுத்து வச்சிருந்த சுகரையும் போட்டுக்கலாம். இது கூடவே எடுத்து வச்சிருந்த பால், இதில் நான் ஒரு 2 drops மட்டும் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டரோட சுகர் சேர்ந்து நல்ல கேரமல் வந்திருக்கு நமக்கு. இந்த ஸ்டேஜில் சாப் பண்ணி வச்சிருக்க பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பைனாப்பிள் இதுக்குள்ளே கேரமலுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes ஆச்சு. 10 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் இந்த மாதிரி இருக்கும். பைனாப்பிள் கொஞ்சம் குக் ஆகிருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த கேண்டி ஸ்மெல் வரும். அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் குயிக்காக இருக்கணும், ஏன்னா அந்த கேரமலோட பைனாப்பிள் செட் ஆகிருச்சுன்னா உங்களால் அசம்பிள் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ குயிக்காக அசம்பிள் பண்ணிடலாம். நான் ஒரு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூஸ், இதுக்கப்புறம் நம்மளோட கேரமல் லேயர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே அந்த பால் முட்டை மிக்சர் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். பாதி மட்டும் ஆட் பண்ணுங்க. இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சிருக்க பிரெட் ஸ்லைஸ், மறுபடியும் பைனாப்பிள் கேரமல் லேயர். இப்போ மறுபடியும் பாலும் முட்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்சர். ஃபைனலாக நம்ம நட்ஸை கார்னிஷ் பண்ண வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அசம்பிள் பண்ணி வச்சுருக்க இந்த 2 கண்டெய்னரையும் நான் ஒரு பிளேட், எனக்கு அவனில் வந்த அந்த அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிளேட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அவனில் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். அவன் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இட்லி ஸ்டீமர்லேயே கூட வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செட்டப் அப்படியே எடுத்து நான் அவனில் வச்சு ஒரு 20 minutes 180 degrees வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். 20 minutes கழிச்சு பர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்திருக்கு புட்டிங். ஸ்டீமர்லேயும் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 minutes தான் ஆகும். பேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நான் வெளியில் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 hour, மினிமம் 1 hour ஆச்சு செட் பண்ணால் தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேக்ஸ் டு மேக்ஸ் நீங்கள் 3 hours கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெளியில் எடுத்துகிட்டு ஒரு 1 hour கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன். 1 hour கழிச்சு நான் ஃப்ரிட்ஜில் இருந்து புட்டிங்கை வெளியில் எடுத்துட்டேன். எல்லாமே சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு நம்மளோட லேயர்ஸ் எல்லாம்.
பைனாப்பிளில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம கேசரி செய்வோம், அப்படி இல்லை ரசம் செய்வோம். நெக்ஸ்ட் டைம் பைனாப்பிள் கிடச்சதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் சப்போஸ் எக் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜெலட்டின் யூஸ் பண்ணலாம், இல்லை அகர் யூஸ் பண்ணலாம். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளவரை ஜஸ்ட்டு பாலில் கரைச்சிட்டு பால்லையே அதை வேக வச்சு கொஞ்சம் திக்காயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் லேயர்ஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.